அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். மதுவிலக்குத்துறை விக்னேஷ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, போன வாரம் நம்ம பார்த்தோம், இந்த மதுக்கடைகள் எல்லாம் நான் மூடிட்டு ரெஸ்டோ பாரை இன்னும் நிறைய திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதை மட்டும் ஆலோசனை பண்ணலை, மதுக்கடைகளை தனியார்கிட்ட கொடுத்துடலாமாங்கிறது தான் எங்களோட முக்கியமான ஆலோசனையாக இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கி அவரே சொல்லியிருக்கிறார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தென்காசி பக்கத்தில் பாவூர் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு FL2 பார் சர்ச்சை ஆகுது. அப்போவே நான் இதை சொல்லியிருந்தேன். என்னென்னா, தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடிட்டு மொத்தமாகவே FL2 போல் இந்த தனியார் கொடுத்துருக்காங்க இல்லையா, மணமகிழ் மன்றம், அதை திறப்பதற்கு திமுக அரசு திட்டமிடுது அப்படிங்கிறது. திமுக அரசு திட்டம்னா அங்கிருந்த அதிகாரிகள், அன்னைக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரைத்துறையில் இருந்த அதிகாரிகள் அப்படி ஒரு பிளானை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளானை தான் இப்போ இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது திமுக திட்டமிட்டது ஒன்லி மணமகிழ் மன்றம். இந்த முன்னாடி இந்த பிரபா ஒயின்ஸு, சூர்யா ஒயின்ஸு, ரம்பா ஒயின்ஸு, தளபதி ஒயின்ஸு அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரெஸ்டோ பார்ஸு, அந்த தேசிய நெடுஞ்சாலையோட ரெஸ்டோ பார்ஸாக வச்சுருவாங்க. டாஸ்மாக்கு பூட்டு அப்படிங்கிற மாதிரினா இப்போ டாஸ்மாக்கு பூட்டி நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்திருக்காங்க. திருப்பி ஆட்சிக்கு வந்திருந்தா அதான் பிளான். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெஸ்டோ பார் ஒரு பக்கம், FL2 ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான தனியார் கடைகள். ஒரு ரெஸ்டோ பார் தனியார் தான். ஸோ தனியார்லேயே பல்வேறு வகையான தனியார்கள். ஒரு பக்கம் FL2ங்கிறது மணமகிழ் மன்றம், அவங்க யார் பேர்லையும் எடுத்துக்கலாம். ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அந்த நிறுவனத்து பேரில் அதை ஒரு சங்கமாக ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி, சங்கம் மாதிரி உருவாக்கி, அதில் 2-3 பேர் சேர்ந்து பார்ட்னர் சேர்ந்து அவங்க மணமகிழ் மன்றம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அது பண்ணிக்கலாம். சீட்டு கிளப்பு உள்ள எல்லாம் மாதிரி கிளப் மாதிரி வச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் உணவகம், இப்படி ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கண்ணப்பாவோ ஜூனியர் குப்பண்ணாவோ ஒரு உணவகம் இருக்குது. இப்போ அது வச்சு நான் ஆரம்பிச்சு இதே போல் உணவும் கிடைக்கும், சரக்கும் கிடைக்கும். 2 பரோட்டா ஒரு பட்வைசர். ஆமாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். 2 பட்டர் நான், ஒரு லார்ஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். நீ பட்வைசரோ வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்குனா உங்களுக்கு இல்லைங்க, குடிக்கிறவங்களுக்கு வாங்கிக்கலாம். ஸோ அது ரெஸ்டோ பார் டைப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தனியார் மதுபான கடைகள் ஏற்கனவே 2001க்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா. அப்போ ஜெயலலிதா அவர்கள் தான் முதல்ல இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற இதை இதுக்கு கீழே மதுபான கடையை கொண்டு வராங்க. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் எதை விற்கிறாங்க பாருங்கள், இதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி அதை நீட்டிக்கப்படுது, அப்படி நீட்டிச்சு கொண்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ டாஸ்மாக்கு எதிராக தொடர்ச்சியான குரல்கள் ஒலிக்குது. மதுவிலக்கு அப்படின்னு கொண்டு போனால் வருமானம் இல்லாமல் இழப்பை ஏற்பட்டுரும். மதுவிலக்கை சாத்தியப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தமிழக அரசு இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரசு அது சாத்தியம்தான், ஆனால் இந்த இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா 55,000 கோடி வருமானம் வருது. ஸோ வருமானத்தையும் விட்டுறக்கூடாது. டாஸ்மாகிற பேரின் மீதான வெறுப்பு இருக்குது. பேரை எடுத்துருவோம், டாஸ்மாக் இல்லை, பச்சை கடை இல்லை, கவர்மெண்ட் நடத்தலைங்க, தனியாட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு திட்டமிடுறாங்க. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு 4800க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்குது. 500 கடை இப்போ 3 கழிச்ச பிறகு இந்த 4800 கடைகளில் பெரும்பாலான கடைகளில் அட்டாச்சு பார் வசதி இருக்குது. இந்த பார்கள் பெரும்பாலும் நான் சொல்கிறது 90 விழுக்காடு பார்கள் இரவு நேரத்தில் செயல்படுது. இப்போ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய டாஸ்மாகில் தனியார் வச்சுருக்காங்க பாரு. டாஸ்மாக் கடை அரசு நடத்துது, பாரை தனியார் நடத்துகிறாங்க. கடையை முடிடுவாங்க, ஆனால் பார் செயல்படும். இந்த பாரில் 2 கேஸ் எடுத்து வச்சுருவான். ஆமாம், இரவு நேரத்தில் இப்போ 150 ரூபா கொட்டுற 400 ரூபா 500 ரூபா. சென்னையில் பல்வேறு மாவட்டங்கள் அது இருக்குது. நம்ம வேணாலும் இல்லை இது ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் ஆதாரம் போடலாம். அப்படி ஒரு நாள் இரவு ரோந்து போனோம்னா கிடைக்கும், எவ்வளோ எடுத்துடலாம். எல்லா காவல்துறைக்கும் தெரியும். மதுவிலக்கு ஆயத்திரைத்துறை காவல்துறை இருக்காங்க, டிபார்ட்மெண்ட் மதுவிலக்கு பிரிவு, அவங்களுக்கும் இது தெரியும். தெரிஞ்சு தான் இது விற்பனை நடக்குது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்க கொடுத்துருவாங்க, யார் யார் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவாங்க. இது ஒரு மாதத்திற்கு ஒரு பாரில் 10 லட்ச ரூபா வருமானம். ஒரு பாரில் மட்டும் நான் சொல்வது வருமானம், லாபம். ஓட்டி பார்த்து வியாபாரம் பார்க்குறது. டாஸ்மாகில் காலையில் 12 to 10 விற்கிற சேல்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் 10 to 12 இருக்கு இல்லையா, அதுதான் லாங் பீரியடு. இந்த பீரியட் ரொம்ப கம்மி. இந்த 12 to 10ங்கிறது எவ்வளோ நேரம் உங்களுக்கு? இது என்ன 12 மணிக்கு திறக்கிறாங்களா? மொத்தமாக 10 மணி நேரம். ஆமாம், 10 மணி நேரம் தானே. ஒரு நாளில் மீதி எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 14 மணி நேரம் மீதி இருக்குது. ஸோ அதாவது அஃபிஷியலாக திறந்துருக்கிற நேரம் 10 மணி நேரம். அன்அஃபிஷியலாக திறந்துருக்கிற நேரம் இருக்கு இல்லையா, அது 14 மணி நேரம். ஸோ திறந்துருக்குன்னா திறந்துருக்காது, மூடி தான் இருக்கும். ஊரில் சந்து, பின்னாடி பொந்து, பாடியன் சிந்து அப்படின்னு சிந்து பாடுறதுக்காக அந்த கடைகள் இருக்குது. ஸோ இது அஃபீஷியலாக தமிழக அரசு டாஸ்மாக் நடத்தும் போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, காவல்துறை கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கும் பொழுது
நீங்கள் ஒரு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா ஒரு பார் வந்து அன்அஃபிஷியலான, அதாவது என்ன சொல்ல அன்அஃபிஷியல்னு சொல்ல முடியாது, இது என்ன சொல்ல இல்லீகலான வியாபாரம் நடக்குது அப்படின்னா தனியார்கிட்ட போனால் எப்படி நடக்கும்? எங்கேயாவது கொஞ்சம் பூட்டுவாங்க, சில நேரத்தில் கொஞ்சம் பூட்டுவாங்க, போலீஸ் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போச்சுன்னா பூட்டுவாங்க, சில நேர்மையான அதிகாரிகள் இருப்பாங்க ரவுண்ட் இது பண்ணுவாங்க, தூங்கணும்னு பூட்டுவாங்க. தனியார்கிட்ட போச்சுன்னா மொத்தமாக அவன் 24 ஹவர்ஸும் ஓட்டுவான், யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா தனியார் இப்போ அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் டாஸ்மாக் கடையை போட்டுலாம் போய் சொல்ல முடியும். நீங்கள் தனியார் கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னா தனியார் என்னமும் செய்வாங்க. திறக்க காசு சார் என்ன சார் நாங்கள் வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் இது பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய பஞ்சப்பாட்டில் பாட ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கும்போது சேல்ஸ் வந்து கண்ணாப்பண்ணு போகும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, நேரத்தை குறைக்க திட்டமிடுறாங்க. அது உண்மையிலே நல்ல முயற்சி தான், மாற்றுக்கிறது. டாஸ்மாக் கடையை முழுமையாக மூணுங்கிறது நம்முடைய கருத்து. ஆனால் நேரத்தை குறைப்பதன் மூலமாக, ஒரு எடுத்துக்காட்டுக்கு காலையில் 12 மணிக்கு வந்து கடையை திறக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இந்த 1 மணிக்கு லஞ்சுக்கு போகிறாங்க. பொதுவாக இந்த கூலி தொழிலாளர்கள், அடிப்படை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1 மணி 1:30 மணிக்கெலாம் சாப்பிட போகிறாங்கிற கேப்பில் ஒரு கோட்டரை போட்டு சாத்திட்டு வந்துடுது. அப்புறம் 3:30 மணி 4 மணி சில ஷிஃப்ட்லாம் முடிஞ்சது பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 மணிக்கெலாம் போயிட்டு ஒரு இதை போட்டு படுத்துறது. அப்போ நீங்கள் ஒரு 4 மணிக்கு மேலே கடை திறக்கிறாங்க, இல்லை ஒரு 6 to 10 மொத்தமே 4 hours அப்படின்னா வேலை முடிஞ்சு போகிறவன் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்துருவான். குடிக்கணும்னு ஆசைப்பட்றவன். கொஞ்சம் நேரம் குறைவு ஏற்படும்போது இந்த பகல் நேர உழைப்பு சுரண்டல் குறையும். பகல் நேரத்தில் குடிப்பதன் மூலமாக வரக்கூடிய அந்த வேலை இழப்பு அவங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வேலைக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது. காலையில் 12 மணினோடனே அவன் 8 மணிலேருந்து 12 மணி டாக்கர் பண்ணிடுறான். 12 மணிக்காக வெயிட் பண்ணுறான். 12 மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா ஏறும்னு சொல்லி உட்காந்து வடிவல் பார்த்துட்டு போகிற டயத்தை. அது மாதிரி கடை எப்போ சார் திறப்பீங்க? ஆமாம், அது மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து தள்ளி போடுவது வந்து உண்மையிலே நல்ல முயற்சி தான். அது நல்ல முயற்சியாக இருந்தாலும் கூட இப்போ இந்த நேரம் சுருங்கும் போது, அது தனியாருக்கு கொடுக்கப்பட்டு நேரம் சுருங்கும் போது இந்த நேரத்தை தனியார் இரவு நேரத்தில் வெடிச்சிடுவான். இரவு நேரத்தில் அவன் ஏஆர் ரஹ்மான் நைட்டில் தான் மியூசிக் போடுற மாதிரி அவன் நைட்டு கடை திறந்துடுவான். நைட்டு கடை, ஏன்னா இங்கே கிடைக்க போகிறது 4 hours தான். இந்த 4 hours என்ன சேல்ஸ் பண்ண முடியும்? அப்போ நைட்டு அவன் கடை திறப்பான். இன்னும் அது வந்து இருக்கிற குடிநோயாளிகளை இன்னும் குடிநோயாளிகளை தான் மாற்றுமே ஒழிய எந்த தீர்வையும் அது தரப்போகிறது இல்லை. குடிக்கிறவன் குடிச்சிட்டே இருப்பான், அதில் அழிகிறவன் அழிஞ்சிட்டே தான் இருப்பான், காசு போயிட்டு தான் இருக்கும். அரசு செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான், முழுமையாக டாஸ்மாகை இழுத்து மூடிட்டு அதற்கு மாற்றாக நீங்கள் வேறு தீர்வை தேடுவது, குடிநோயாளிகளை திருத்துவது. இவங்களே சொல்லியிருந்தாங்க, போதையில் மீண்டுவதற்காக போதை மீட்பு குழுக்களை உருவாக்கும். இது ஸ்போர்ட்ஸை எடு, ஆமாம், ட்ரக்ஸை விடு, மாரத்தானில் ஒன்று. ஆமாம், ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருந்தார். அப்புறம் வந்து இன்னொன்று எழுதியிருந்தார், ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரக்ஸ்னா ட்ரக்ஸ் மட்டுமே போதை கிடையாதுல்ல, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மட்டுமே போதை கிடையாது, டாஸ்மாகும் ஒரு பெரிய போதை தான். அப்போ ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடுன்னு வாசகம் எழுதிய தமிழக முதலமைச்சர் முழுமையாக இந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்னா டாஸ்மாகை இழுத்து மூடுவது மட்டும்தான் ஒரே தீர்வு. ஆனால் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போதைக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு இருக்கிறது ஒன்று டாஸ்மாகில் தான். ஆமாம், நேரடி வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அன்னபூர்ணி சூப்பர் 6 இதெல்லாம் கொடுக்கணும்னா டாஸ்மாக் வித்தாகணும். அதுக்கு தான் ஆமாம், இங்கே அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு, அங்கே வந்து இங்கே தாய்மாமன் சீரு அண்ணன் சீரு இதுக்கு தாலிக்கு, இங்கே தாலி இருக்கிறதுக்கு டாஸ்மாக், இங்கே விற்று அங்கே கொடுக்க நல்லா இருக்கு. அப்போ இது ராங்கான பாலிசியாக இருக்குல்ல, உங்களுக்கு பாலிசியே தப்பாக இருக்குது. அப்போ திமுக அதிமுக இதை பண்ணாங்க, இதனால் ஒரு விளைவு ஏற்பட்டுச்சு, இதனால் மக்கள் அவங்க மேலே வெறுப்பு ஏற்பட்டாங்க. அதையே நீங்களும் பண்ணுவீங்க, வேறு வடிவத்தில் பண்ணுவீங்க. டாஸ்மாக் வைக்க மாட்டேன், பேரை மாற்றிடுவேன். இப்படி என்ன சொல்கிறாங்க, ஸ்டெர்லைட்டுங்கிற பேர் மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது, பேரை தூக்கு. காப்பர் தேவை, ஸ்டெர்லைட் தானே இப்போ தேவையில்லை, ஸ்டெர்லைட் தானே விரோதி, வேறு பேரில் வைப்போம் அப்படின்னு இப்போ சில பேர் பேசுகிறாங்க. அரசு அதுக்கு வந்து பரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே போல் என்ன சொல்லுவாங்க, டாஸ்மாக் தான் மக்களுக்கு வந்து இதாக இருக்குது, டாஸ்மாகிற பேர் தான் பெண்களுக்கு இந்த மது எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துது, அரசு விற்கிறதான் கோபத்தை ஏற்படுத்துது. தனியாக இருக்கும்போது கண்டுக்க மாட்டான், தனியாக இருக்கும் தனித்தனி பேராக இருக்குல்ல, தளபதி ஒயின்ஸு, இந்த ஒயின்ஸு, அந்த ஒயின்ஸு, எங்களோடது இல்லைங்க, கீர்த்தனா ஒயின்ஸு, அந்த ஒயின்ஸு ஏதோ ஒரு வரும். அப்படிங்கும்போது அவன் கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு உளவியலாக மக்களை தயார்படுத்துவது. அவர் என்ன தான் பண்ணுவார், நேரத்தை குறைச்சிருக்காருல்ல, ப்ரைவேட்டு கொடுத்துட்டார்ல, அரசு நடத்தலை, நீ அவங்க கவர்மெண்ட்டே ஒத்துக்கிட்டு கவர்மெண்ட் விற்கல அப்படின்னு முட்டு கொடுப்பதற்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இந்த திட்டம். அடுத்ததா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக திருவிழா கோலமாக அவங்களாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க தேட்டர் வாசலில் பஞ்சாயத்து நடக்குது. இல்லை, இப்போ அவர் சொல்லுவாரான்னு தெரியல. தொடமாட்டான், தொடவும் விடமாட்டான், தொட்டவங்களையும் விடமாட்டான்னு. நீங்கள் வந்து ஊழல், லஞ்சம், முறைகேடு,
கமிஷன் அப்படிங்கிறது வந்து கோடிகளில் நடந்தால் மட்டும்தானா, இல்லை இந்த மாதிரி அரசு நிர்ணயித்திருக்கிற தொகையை தாண்டி அதிகமாக விற்றாலும் அது முறைகேட்டில் வருமா வராதா? கண்டிப்பாக. லஞ்சங்கிறது 1 ரூபா வாங்கினா லஞ்சம் தான், 1 கோடி வாங்கினா லஞ்சம் தான், 100 கோடி வாங்கினா லஞ்சம் தான். நீங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து முறைகேடு பண்ணிட்டாங்க, இதில் முறைகேடு அதில் முறைகேடுன்றாங்க. இப்போ அதுக்கு பேர் முறைகேடு, அது ஒரு ஸ்கேமு, அது லஞ்சம், அது கரப்ஷன் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி தஞ்சாவூரில் வெற்றி தேட்டரு 200 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை 700 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 200 ரூபாய்க்கு டிக்கெட்டை புக் பண்ணிடுறான் ஆன்லைனில், அவனுக்கு ஒரு கோடு வருது வாட்ஸ்அப்பில், இது வந்து நீங்கள் நேரடியாக வந்து இங்கே வந்து கட்டுங்க தேட்டர்லன்றாங்க. தேட்டருக்கு போனால் மீதி இன்னொரு 500 ரூபா கட்ட சொல்கிறாங்க. கட்ட சொன்னால் அப்போ கேட்குறான், என்னங்க அங்கே ஏற்கனவே 200 ரூபா கட்டிடுச்சு, இப்போ 700 ரூபா கட்டணுமானா, நீங்கள் மட்டும் 1000 ரூபாய்க்கு விற்றீங்க 100 ரூபா டிக்கெட்டை, நாங்கள் 700 ரூபாய்க்கு விற்க விடாதா? லாஜிக் தான் கேள்வி. ஏன்னா அவங்க பிளாக் டிக்கெட் விற்றே வளர்ந்தவங்க 100 ரூபா டிக்கெட்டை. இப்போ சேலத்தம் பார்த்திபன்லாம் அவருடைய லைஃப் ஜேர்னி தொடங்குனது வந்து இந்த மாதிரி ஒரு புனிதமான காரியத்தில் ஈடுபட்டு தான் தொடங்குனது 100 ரூபா டிக்கெட்டை. ஈவன் புசி ஆனந்தா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்களில் சொல்கிறேன், விக்னேஷே சொல்கிறாப்புல, எனக்கு ஒரு ½ டே லீவ் கொடுங்க, ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் போல இருக்குது, ½ டே லீவு கேட்குறாப்புல, ஒரு ½ டே மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நான் வேலை பார்க்கணும். என்னங்க முக்கியமான வேலை? அது முதலமைச்சரே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கீங்க? ½ டே வந்து நான் ஒரு நாள் மட்டும், இந்த ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் ஃபேனாக இருக்கணுமா, ஒரு நாள் விஜய் ஃபேனாக மாறிட்டு பழைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துடுறேன். அதாவது இந்த ஜெயிலில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஒரு நாள் எனக்கு வந்து பரவல் கொடுத்தீங்கன்னா என்னை வந்து எவன் உள்ளணும்னா அவனை போட்டு தள்ளி வந்துடுவேன் அப்படி ஒரு நாள். இப்போ சூப்பர் பல படங்கள் அனுப்பி வைப்பாங்கல்ல, போயிட்டு காலைக்குள்ள வந்துடும்டா பண்ணிட்டு சம்மதம் பண்ணிவிட்டு, அது மாதிரி ஒரு நாள் நீங்கள் ½ டே கொடுத்தா போதும். ½ டேயில் நான் வந்து தளபதி ஒரு அமைச்சர் கேட்குறாரு. ஆனால் இதையும் என்ன சொல்லுவாங்க, நார்மலைஸ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு அவர் ஃபேன் பாய் மூமெண்ட்டு. ஸோ அவருக்கு யாருக்கு தான் அவரை பிடிக்காது? அவரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாத. அவரு அமைச்சரானாலும் அவரோட ஃபேன் தானே அமைச்சராக இருக்காங்க. அதனால் அவர் வந்து இப்போ வந்து அவர் ஒரு அமைச்சர், பொறுப்புள்ள அமைச்சர். அதை பார்த்து இன்னொரு தலைமுறை வளர போகுது. அவங்க இப்படி தான் வளரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஹலோ, காலைல ஜனநாயகத்துக்கு டிக்கெட் இது பண்ணேன், 200 வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் தனியாக 700 பே பண்ண சொல்லுது. பர் டிக்கெட் 700. வீடியோ எடுறா ஒழுங்கா சொல்லுங்க ப்ரோ. ஆமாப்பா. எப்படி 700 லீகலா நீங்கள் விற்கிறது? ஆமாம், அதனால தானே புக் பண்ணுறேன். இல்லை, ஒரு டிக்கெட் 700 எப்படி நீங்கள் விற்கலாம்? ஒரு சிஎம் படம் இது, இவ்வளோ தூரம் வந்து மக்கள் இவ்வளோ தூரம் இது பண்ணி விற்கிறாங்க, 700க்கு விற்கிறீங்க, எப்படி விற்கலாம்? சொல்லுங்கண்ணா. இது தஞ்சாவூரில் வந்து வெற்றி ஈஸ்கொயர் இது. இங்கே வந்துட்டு இப்போ எனக்கு வந்து மார்னிங் வந்து லீகல், அதான் நார்ம்ஸ் பண்ணணும். ஒரு சிஎம் படம் நாங்கள் அவ்வளோ தூரம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் 6 மாதம் வெயிட் பண்ணி படம் பார்க்குறோம். நீங்களே பாருங்கள், காலையில் வந்து 200 பே பண்ண சொன்னிச்சு. இந்த பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட்ங்கிற ஆப்பில் 200 பே ஆனிச்சு. அடுத்த ஒரு ½ அன் ஹவருக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பாருங்கள், வெற்றி ஹுண்டாய்ங்கிற இதுலேருந்து 700 பர் டிக்கெட்டுக்கு வந்து என்னை பே பண்ண சொல்லுது. எப்படி இது லீகலாக எனக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இது கண்டிப்பாக பெரிய ஆக்ஷன் எடுக்கணும். எங்களால் ஒரு டிக்கெட் வந்து எப்படி 700க்கு வாங்க முடியும்? எப்படி இது லீகல்? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு சிஎம்மோட படம், இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணி 6 மந்த் வெயிட் பண்ணி ஒரு இது பண்ணுறோம். சொல்லுங்கண்ணா, பதில் சொல்லுங்கண்ணா. எப்படி நான் 700க்கு நீங்கள் சேல் பண்ணலாம்? அருண்ராஜ் ஐஆர்எஸ். ஆமாம், ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிறேன். நான் வந்து சின்ன பிள்ளைல வந்து ரஜினி ரசிகன். இப்போ ரஜினிகாந்த் ரசிகனை கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும் இல்லையா? அதெல்லாம் போய் ரஜினி ரசிகை யாருக்குமே மாற மாட்டாங்க. நான் ரஜினி ரசிகனை மாறிட்டேனா? ஒன்ஸ் ரஜினிகாந்த் ஃபேன், ஆல்வேஸ் ஃபேன் தான். ஸோ வந்து அவர் நான் ரஜினிகாந்த் ஃபேனு. இப்போ வந்து இந்த படத்தை பார்க்க முடியும், எனக்கு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கிறதுனால FDFS பார்க்க முடியும்னு சொல்லி வருத்தம். அங்கே போக முடியலேன்னு வருத்தம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கே வந்து நோயாளிகளுக்கு படுக்கை வசதி இல்லாமல், குருதி ரத்தம் கிடைக்காம, மருந்து மாத்திரை இல்லாமல், இப்போ கூட ஒரு பேரஸ்டமால் சிறப்பில் வந்து 95% ஆள்கள் இருக்குன்னு ஒரு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் இருக்குது. அங்கெல்லாம் போய் ஆய்வு பண்ணி அதை சீர்படுத்தி இன்னும் சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் ஒரு FDFS பார்க்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. டெல்லியில் நடக்கிற போராட்டத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியலை என்று அருண்ராஜ் ஐஆர்எஸ் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. சென்னையில் போராடிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவர், படித்து பட்டம் பெற்ற மருத்துவர், நுழைவுத் தேர்வு எழுதிய மருத்துவர். என்னுடைய காலத்தில் நான் எந்த நீட் தேர்வை எழுதி நான் மருத்துவரானேன்? நான் ஒரு நல்ல மருத்துவராக இல்லையா?
அவருடைய காலத்தில் அவர் நீட் தேர்வு இல்லைல்ல. அப்போ ஒரு மருத்துவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கார். தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லி மாணவரை சந்தித்தார் என்றால் அது செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தார் என்றால் அது கேவலம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? இவங்க செஞ்சாலே நம்ம விமர்சிக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு அமைச்சராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதிகபட்சம் 1.5 மணி நேரம் பயணம், 10,000 ரூபா டிக்கெட் நான் கூட போட்டு தரேன். போனீங்கன்னா ஜந்தர் மந்திரில் இறங்கி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுமே. தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு இன்னொன்று இவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி போகிறாரு, கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் போகிறாரு, மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவு கொடுக்குறாரு, மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவு கொடுக்குறாரு. அதே போல் பல்வேறு படத்தில் வில்லனாக நடித்த பிரகாஷ்ராஜ் போய் களத்தில் நிற்கிறாரு. சிபிஎம் அலுவலகத்தில் இங்கே போராட்டம் நடக்குது, கூட்டணி கட்சியோட அலுவலகத்தை போராட்டம் நடக்குது. இவ்வளவு இருந்தும் இவங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்வரான்மெண்ட் எல்லாமே இவங்க சுற்றின என்வரான்மெண்ட், டிவிக்கோட என்வரான்மெண்ட், அந்த மொத்த என்வரான்மெண்ட்டும் டெல்லிக்கு ஆதரவாக நிற்கும்போது, டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவா, மொத்த என்வரான்மெண்ட்டும் டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவா, இவங்க லைட்டாக டெல்லிக்கு ஆதரவா அந்த பக்கம். ஆமாம். அதனால் கொஞ்சம் பட்டும் படாமல் தோழமை சுட்டுதல் போட்டிருக்கா இன்னைக்கு ட்விட்டர் வந்து தோழமை சுட்டுதல். அது கண்டிக்கத்தக்கவை, அந்த செயல்கள் கண்டிக்கத்தக்கவை. மதியானம் வழக்கம் போல் லேட்டாக தக்கவை. இந்த ட்விட்டர் தூக்கி அங்கே வை. 5 ரூபா டாக்டரெல்லாம் நடிச்சிருக்காரு, அவருக்கு கூட அதோட கஷ்டம் தெரியாது. 5 ரூபா டாக்டராக மட்டுமா நடித்தார்? அந்த படத்திலே நீட்டுக்கு எதிராக பேசியிருக்காரு. என் தங்கை வித்யாவுடைய மரணமும் வித்யாவுடைய மரணம், விஜய் அவருடைய தங்கை சின்ன வயசுல வந்து போயிட்டாங்க. அந்த தங்கையினுடைய மரணம் எவ்வளோ பாதித்ததோ அதுக்கு இணையாக தங்கை அனிதாவின் மரணம் பாதிச்சது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணார். அப்போல்லாம் நான்லாம் சில்லறையை செதற விட்டேன். எப்போ அனிதா வீட்டுக்கு விஜய் அவர்கள் வந்தபோது ஒரு தமிழனாக வந்து நின்றுக்காரியா அப்படின்னு சொல்லி சில்லறையை செதற விட்டோம். உளமாறவே பாராட்டணும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நம்ம விமர்சனம் பண்ணாலும் உளமாறத்தான், பாராட்டினாலும் உளமாறத்தான். எல்லாமே பேரன்பும் பெருங்கோபும் நம்ம எப்போவுமே. அப்போது உளமாற பாராட்டணும். இன்றைக்கி சமீபத்தில் கூட 2023ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பாக நடத்துகிறாங்க. 12 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாப்புல அதில் அப்பவும் சில்லறை சேர விட்டோம். அப்போ சொன்னார், நீட்டை வந்து நீக்கன்னா வந்து கல்வி வந்து பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வரணும், அட்லீஸ்ட் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லையாவது கொண்டு வரணும்னாரு. ஆனால் இப்போ கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது, ஒத்திசைவு பட்டியலும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும்னாங்க. எதுக்காக சொன்னான்னு தெரியல. மாநில பட்டியலுக்கு கொண்டு வராங்க. மாநில பட்டியல் கொண்டு வரதான் சரியான தீர்வு. இதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்துது. கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருக்குது, ஒன்றிய அரசு பட்டியலில், அதை மாநில பட்டியல் கொண்டு வாங்க. கல்வி என்பது ஒரு மாநில உரிமை. நீ வந்து பணம் அச்சிடுதல், தேசத்தின் பாதுகாப்பு, இராணுவம், வெளியுறவுத்துறை, அதை நீ வச்சுக்க. நாட்டினுடைய மற்ற விவகாரங்களை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து கொடு என்பது ஒவ்வொரு மாநில அரசினுடைய சுயாட்சி உரிமை, தன்னாட்சி உரிமை, மாநிலத்தினுடைய உரிமை, மாநில உரிமை. அது அந்த மாநில உரிமை பேசுகிறோம், மதசார்பற்ற சமூக நீதி, மாநில உரிமை ரெண்டையும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய தாவேகாவோட அரசு இந்த நீட் தேர்வு போராட்டத்தை வெகு பெரிய அளவில் கொண்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து மோடி பின்வாங்க மாட்டார், முன் வச்ச காலம் எடுக்க மாட்டாருன்னாங்க. வேளாண் மசோதாவில் 3 திட்டங்கள் கொண்டு வராங்க. அந்த 3 திட்டங்கள் இது 1 ஆண்டு காலம் குறிப்பாக பஞ்சாபிய விவசாயிகள், எல்லா விவசாயியும் போராடினாங்க. பஞ்சாபிய விவசாயிகளுடைய போராட்டம் பிரதமருடைய அந்த கருத்திலிருந்து பின்வாங்க வைக்குது. அது தேர்தல் காலம் வேறு, பின்வாங்க வைக்குது. அப்போ விவசாயத்துக்கு எதிரான ஒரு மசோதா கொண்டு வந்து, வேளாண் திருத்த மசோதாவை கொண்டு வந்து பிரதமர் மோடி திரும்ப வாங்கும் பொழுது நீட் தேர்வுக்கான இந்த முறையை ஏன் திரும்ப வாங்க மாட்டார்? அப்போ போராட்டம் தான். போராடினா மட்டும்தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். போராடாமல் இருந்து தீர்வு கிடைக்காது. இது அமைதி வழி போராட்டம், அற போராட்டம், உண்ணாநிலை போராட்டம். அந்த போராட்டத்துக்கு இப்போ விஜய் வந்து 2 முறை போனார் டெல்லிக்கு. போய் உட்காருங்க ஜந்தர் மந்தரில், ஒரு நாள் போங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது, டெல்லியிலே வந்து உங்களை கொண்டாட கூட்டம் இருக்குது, போய் நில்லுங்க. நேஷனல் பாலிடிக்ஸ் போகிறாங்க, நேஷனல் பாலிடிக்ஸ் போகிறேன்றீங்க. அங்கே வர எங்கள் தல்பாதி விஜய்னா 29 பிஎம் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ போய் நீங்கள் நிற்க வேண்டியதானே? அப்போ 29ல் பிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, அப்போ டெல்லிக்கு போங்க. ஆமாம், இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்? ஏங்க எங்கேயோ பேசி அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து ஃபஸ்ட் ஷோக்கு போய் நேராக டெல்லியில் போய் நிற்குது. ஜனநாயகன் மெய்யழகன் மாதிரி போய்கிட்டு இருக்காது. ஜனநாயகன் படம் 800 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ ஜனநாயகன் படத்தை உங்கள் துறையில் இருக்கக்கூடிய தவறை நீங்களே களையவில்லை என்றால் வேறு யார் களைவா? நீங்கள் ஊழல் பண்ண மாட்டேன், ஊழல் செய்யும் விட மாட்டேன்றீங்க, ஊழல் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஊழல் புகார் வந்தால் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே பாராட்டுக்குரியது, மாற்று கருத்தே இல்லை. அவர் தூக்குனா நம்ம வரவேற்கலாம். ஊழல் பண்ணால்
ஊழல் பண்ண அமைச்சர்களையும் தூக்கட்டும். இப்போ நிறைய குற்றச்சாட்டுலாம் வந்திருக்கு, பழனியில் வந்திருக்கு, பல இடங்களில் வந்திருக்கு. லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறாராம், தூக்குறதுக்கான லிஸ்ட் ரெடி பண்ணிக்காரு. பண்ணட்டும், பண்ணதுக்கப்புறம் நம்ம உண்மையிலே பாராட்டுவோம். ஜெயலலிதா போல் நான் வந்து இப்போ ஒரு அயன் மேன் அப்படின்னு. சரியான ஆளுங்களை தூக்குறாங்களான்னு பார்ப்போம். இங்கே யாரும் சரியான ஆள் இல்லை. அப்போது இது தன் துறையில் நடக்குது, தன்னுடைய படத்துக்கே நடக்குது. நீங்கள் வந்து இப்போ மற்ற படங்கள் தன்னுடைய படம், தன்னுடைய கடைசி படம், தன் ரசிகன் கொண்டாடணும். இன்னைக்கு குழந்தைகள் வேறு பார்க்க முடியாது. சர்டிஃபிகேட் படம் பார்க்கக்கூடாது அந்த படத்தை. அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் கூட்டம் பார்க்க காத்திருக்கு, ரசிகர் கூட்டம் பார்க்க காத்திருக்கு. படம் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆயிருந்தாலும் கூட அதை கொண்டாட ஒரு கூட்டம் காத்திருக்கு, மாற்று கருத்து இல்லை. அது நல்ல படமாக கெட்ட படமாக தப்பா நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு படம் பார்த்தா தான் தெரியும். நம்மளும் படம் பார்க்கல, பார்த்தவங்க சொன்னது அடிப்படையில் தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருந்தோம். நாளைக்கு நான் உண்மையிலேயே நாளைக்கு நான் முதல் நாள் முதக்காச்சும் போகிறேன். அப்போ ரிவ்யூ இருக்குது. ஆமாம், நாளைக்கு கண்டிப்பாக. ஏங்க நான் அதெல்லாம் அதாவது அரசியல் வேறு சினிமா வேறுங்கிற நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஒருத்தருடைய சினிமா கருத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆக போகிறதும் இல்லை, ஒருத்தருடைய அரசியல் கருத்தை பார்த்து அவருக்கு வெறுப்பு வர போகிறதும் இல்லை. அது வேறு இது வேறு. அது அரசியல் விமர்சனம் வேறு, சினிமா விமர்சனம் வேறு. சினிமா படம் நான் உண்மையிலே நல்லா இருக்கு, இப்போ அன்னைக்கு பார்த்தவங்க சொன்னாங்க தப்பாக இருந்துச்சுன்னு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு நான் நேரில் பார்த்து நல்லா இருந்தால் பாராட்டுவோம், நல்லா இல்லைன்னா ஐ எம் வெயிட்டிங் அவரை மாதிரியே. ஆமாம். அடுத்ததா இந்த பள்ளிக்கூடத்துலலாம் போய் ஆய்வு பண்ணாதீங்க அப்படின்னு தாவே கலந்து அறிவுறுத்திருந்தாங்க இல்லையா? இந்த நிலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போகிறார். அங்கே போன இடத்துல குழந்தைங்களை பார்த்து, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூலு கிரவுண்டு எல்லாம் நீங்கள்லாம் சுத்தம் பண்ணணும், டெய்லி சாயந்தரம் போகும்போது கிரவுண்டை க்ளீன் பண்ணணும், கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணணும், அப்படியெல்லாம் சுத்தம் பண்ணி படித்து தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கிறார். இல்லை, மாணவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்வதற்கு அமைச்சருக்கு உரிமை இருக்குது, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் எந்த மாதிரியான அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி. பள்ளிகளை வந்து சுத்தப்படுத்துவதற்கு, அந்த தூய்மை பணி செய்வதற்கு என்று நபர்களை நியமிக்க வேண்டும். ஆமாம். இப்போ நீங்கள் பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து கிளாஸ் ரூமில் நம்மளும் சுத்தப்படுத்தியிருக்கோம். நான் தான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்து சாவியாக தான் இருக்கும், நான் தான் போய் திறந்து சுத்தப்படுத்திலாம் விடுவேன் ஆளாக போயிட்டு, அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லா ஊர்லேயும் அந்த நடைமுறை சாத்தியப்படுமா அப்படிங்கிறதான் கேள்வி. என்ன பண்ணால் சில இடங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து இந்த தூய்மை பணி செய்வதற்கு வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பள்ளிக்கூடங்களில் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு இருந்திருக்குது. அங்கன்வாடிகளில் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை வந்து நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பாத்திரம் கழுவுவதற்கு மட்டும் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகளை வந்து பயன்படுத்தியதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் வந்து பல இடங்களில் வெளியே தெரியாமல் இருக்குது, செய்தியாக மாறாமல் இருக்குது. பல இடங்களில் ஏற்றத்தாழ்வு ஆசிரியர் பெருமக்களால் பார்க்கப்படுது, சக மாணவர்களால் பார்க்கப்படுது, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களால் பார்க்கப்படுது, அக்கம் பக்கத்தினரால் பார்க்கப்படுது. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் யார் என்னன்னு தெரியும். பெரிய ஒரு வாட்சிங் இல்லாத பள்ளிக்கூடங்கள்லாம் சாதிய ஏற்றத்தாழ்வோடு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து நீங்கள் வந்து கூட்டுவதற்கோ பெருக்குவதற்கோ இந்த மாதிரி தண்ணி தெளிப்பதற்கோ பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கும், மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும். பள்ளிக்கூடத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அரசு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஒரு தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுங்க, இல்லை வந்து அரசு வந்து ஒப்பந்தக்காரர்களை நியமிங்க, அது மூலமாக பண்ணுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட சொல்லுவாங்க, நாளைக்கு டாய்லெட்டு கூட சொல்லுவாங்க. மாணவ மாணவிகளை வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிறோமா இல்லை டாய்லெட்டை கழுவுறதுக்கும் கூட்டுறதுக்கு அனுப்புகிறோமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கூட்டுவது, பெருக்குவது, இந்த சுத்தப்படுத்துவது, நம்மளை சுத்திப்படுத்திக் கொள்வது நல்ல பண்பு தான். அதில் வீட்டில் பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. வீட்டில் கூட்டு கழிவறையை சுத்தப்படுத்துவதோ இல்லை வீட்டை கூட்டுவதோ வீட்டை பெருக்குவதோ தவறான செயல் கிடையாது. நம்ம இருக்கிற இடத்த நம்ம தூய்மைப்படுத்திக்கணும். ஆனால் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது இடத்த எல்லாரும் சேர்ந்து வந்து அதில் எல்லாரும் பண்ணுவாங்களா, இல்லை குறிப்பிட்ட நபர்கள் பயன்படுத்த விடுவாங்களா, இல்லை சாதி பார்க்கப்படலாம், இல்லை அது ஒரு 4-5 பேர் கொஞ்சம் ஒரு படிப்பில் கொஞ்சம் மந்தமான நிலைக்கூடிய மாணவர்களையும் அங்கே பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. நீ போய் அதை போய் பாரு, பனிஷ்மெண்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அமைச்சரே சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது பனிஷ்மெண்ட்டாக ஒரு தாமதமாக வரக்கூடிய ஒரு குழந்தைய வந்து நீ போய் பாத்ரூம் கழுவு, நீ போய் கூட்டு அப்படிம்பாங்க. இல்லை இம்போசிஷன் எழுதிட்டு வரலையா அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை ஏதோ வகுப்பில் வந்து பேசிக்கிட்டு இருந்தானா பனிஷ்மெண்ட் போய் கூட்டும்பாங்க. அப்போ இது பெரிய அளவில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அமைச்சருடைய இந்த கருத்து வந்து மிக தவறான கருத்து. அவர் நல்ல நோக்கத்திற்காக சொல்லியிருந்தாலும் கூட இந்த கருத்து தவறான கருத்து. இது நடைமுறைப்படுத்தப்பட்டால் உளவியல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் வந்து மாணவ மாணவிகள் ஏன்னா பனிஷ்மெண்ட்டாக போயிடக்கூடாது. சாதிய ஏற்றத்தாழ்வுனாலேயோ இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ்வுனாலேயோ இல்லை வகுப்பறைகளில் வந்து பல்வேறு ஏதாவது சேட்டை பண்ண மாணவன் இருப்பான், கொஞ்சம் அதிக குசும் பண்ணுவான், பேசிகிட்டே இருப்பான், போய் கூட்டா அப்படி ஆயிடக்கூடாது. பள்ளிக்கூடத்தை கூட்டத்துக்கு நீங்கள் ஆள் வைங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் தனியாக ஆள் வைக்கிற மாதிரி பள்ளிக்கூடத்தை வந்து சுத்தப்படுத்துவதற்கு, கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு தனி நபர்கள் தான் நியமிக்கப்படணுமே ஒழிய அது மாணவ மாணவிகள் அந்த வேலைக்கு அங்கே போகல. அவன் போகிறது படிக்கத்தான் போகிறான், கூட்டல் பெருக்கல் கற்றுக்க தான் போகிறான் ஒழிய கூட்டி பெருக்க கற்றுக்க போகல.
அடுத்ததா ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. ஒரு மிஸ்டர் கழுகு அப்படிங்கிற இடத்துல உண்மை உடனுக்குடன் சொல்லுவாங்களே. அதில் வந்து மிஸ்டர் கழுகுல ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. என்னன்னா, கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, அவதூறாக பேசுவோரை கைது செய்யுங்கள் என ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள் முதல்வருக்கு நெருக்கமானவர்கள். திமுகவினரைப் போல நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து முதல்வரை அவதூறாக பேசி வருவதால் அவர்களை கண்காணிக்க தொடங்கியிருக்கிறது உளவுத்துறை. சீமானுடன் நெருக்கமாக இருக்கும் தேவாவுக்கு எங்கேயெல்லாம் கல்குவாரிகள் இருக்கின்றன, அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு செல்லும் பின்னணி என்ன என்பதையெல்லாம் விசாரித்து வருகிறதா உளவுத்துறை. ஜூவி கழுகு அப்படின்னு போட்டு. இல்லை, தேவானுக்கு எங்கெங்கே கல்குவாரி இருக்குன்னு எதுக்கு உளவுத்துறை தேடணும்? ஏன்டா கேட்டால் நானே சொல்லிடுவேனே. மதுரை மாவட்டம் சொக்கநாதம்பட்டி, அங்கே ஒரு கல்குவாரி இருக்குது. இது வந்து அண்ணன் தேவோட கல்குவாரியை வச்சுக்கோமே. இந்த கல்குவாரியை வந்து நிர்மல்குமாரும் டிகே பிரபுவும் சேர்ந்து மூடிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கல்குவாரி இரவு நேரங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் கூட போகிறாங்க. இப்போ வந்து இப்போ வீடியோ பார்த்துக்கோங்க. இது வந்து டேட் வந்து 3/7/2026 காலையில் 10 மணிக்கு எடுத்த வீடியோ இது. சரியா? ஜிபிஎஸ் சொக்கநாதம். ஆமாம், ஜிபிஎஸ் லொக்கேஷன். அந்த மேனேஜர், பழைய மேனேஜர் உள்ளே வந்துட்டாங்க. ஜிபிஎஸோட கேட்டு வாங்கியிருக்கேன். ஜிபிஎஸோட கேட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா போய் சொன்னதில் விடல. இது வந்து தேவானனுடைய கல்குவாரி தான். கல்குவாரி பேர் வந்து கோபாலசாமி நாயுடு கல்குவாரி. பினாமி பேரில் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். கோபாலசாமி நாயுடு கல்குவாரி. அவர் ஓனர் பேர் இப்போதைக்கு பாரிங்கிற பேரில் அவர் நடத்திட்டு இருக்காரு. தேவானந்த் தான் பாரிங்கிற பேரில் நடத்திட்டு இருக்காரு. இந்த பாரி வந்து மதுரையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தளபதியோட தம்பி. அவங்களாம் பினாமிகள். திமுகவோட ஆட்கள் வந்து தேவானனுடைய பினாமிகள். அவங்க சொக்கநாதம்பேட்டில் கல்குவாரி இருக்குது. இன்னும் எங்கெங்கே கல்குவாரி இருக்குது அப்படிங்கிறது 2 நாளில் சொல்கிறேன். 2 டேஸில் தேவானுடைய கல்குவாரிகளில் தனி வீடியோ போட்டு தேவாவின் கல்குவாரிகள், நாம் தமிழர் தேவாவின் கல்குவாரி, இல்லை சீமான் தம்பி தேவாவின் கல்குவாரிகள் போட்டு எங்கெங்கே இருக்குது. ஏன்னா இவங்க மூடி தான் சொன்னாங்களா 67 கல்குவாரி. அந்த 67 கல்குவாரியில் ஒரு 10 குவாரி தேவாவுடைய கல்குவாரின்னு நினைக்கிறேன். எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி தென்காசியில் எங்கே இருக்குது, ராஜபாளையத்தில் எங்கே இருக்குது, அப்புறம் வந்து விருதுநகரில் எங்கே கல்குவாரி இருக்குது, திருவள்ளூரில் கல்குவாரி எங்கே இருக்குது, அப்புறம் மணல் குவாரி ஒரு 12 குவாரி இப்போ புதுசாக அதுவும் தேவானந்த் தான் எடுத்திருக்காரு. அது டெல்டாவில். அது யார் எடுத்திருக்காங்க? அப்புறம் ஏதோ சுபாஷோ ஏதோ சொன்னாங்க. அந்த பேரில் கூட இந்த மைண்ட்ஸில் வந்து ஒரு பேர் அடிபடுது. அது யார் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பேசிடுவோம். அதாவது அவதூறு பரப்புவர்களை கைது செய்ய சொல்லி முதலமைச்சருக்கு நெருக்கமான சொல்லியிருக்காங்க. நம்ம அவதூறு பரப்பலையே. இப்போ வந்து அவதூறு அப்படின்னா எது அவதூறு அப்படின்னா, ஒருத்தன் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி வந்து திறநிதி வாங்கி கோடி கோடியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறான். இந்த ஊரில் வந்து மழை தண்ணி இல்லாமல் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட மட்டும் எப்படி சேர்த்து இவ்வளோ காசு இருக்குது, உங்கள் திறநிதி வாங்கி வாழ்கிற வரைக்கும் நாங்கள் வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சொல்கிற மாதிரி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறான் மேடையில். நான் கேட்குறேன், மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி, மக்களுக்காக அரசியல் பண்ண ஒரு கட்சி, மக்களிடத்தில் பணம் பெறுவது தவறு என்று எந்த இடத்திலாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமோ தேர்தல் ஆணைய நடத்தை விதிமுறைகளோ சொல்லியிருக்கிறதா? ஆனால் எலெக்ஷன் பாண்டில் பணம் வாங்குவது தவறு. லாட்ரி சீட்டு முதலாளியாக்கிட்ட பணம் வாங்குறது தவறு. லாட்ரி சீட்டு முதலாளியுடைய பணத்தை தேர்தலுக்கு செலவு பண்ணுறதும் தவறு. அது மட்டும் இல்லாமல் அதானிக்கிட்ட பணம் வாங்குறது தவறு தானே? தவறு தான். பெரும் முதலாளிகளை சந்தித்து பணம் வாங்குறது தவறு தானே? தவறு தான். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இன்னாள் அமைச்சர்கள் பணம் வாங்குறது தவறு தானே? தவறு தான். எங்கள் கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாட போகிறோம்னு சொல்லி யார் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அந்த தீய சக்தி முன்னாள் அமைச்சர்கிட்டையும் முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்கிட்டையும் போய் பணம் வாங்கி வெக்கமே இல்லாமல் தன் கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது தவறு தானே? தவறு தான். 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு பிளாக்கில் விற்கிறது தவறு தானே? தவறு தான். அதாவது லாட்ரி சீட்டு விற்றவன் எம்எல்ஏ ஆகலாம் இந்த நாட்டில். பலான தொழில் செய்தவர்கள் இந்த நாட்டில் வந்து அரசு கட்சிகளுடைய பொறுப்புக்கு வரலாம். போதைப் பொருள் பயன்படுத்துகிறவன் அமைச்சராகவும் எம்எல்ஏவும் வரலாம். அதே போல் வந்து பல்வேறு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் குட்கா விற்றவன், பான்பராக் விற்றவன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வரலாம். இந்த தேர்ச்சி மையங்கள் சொல்லுவாங்களே, எனது இந்த ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வெளியே போனவங்களாம் அந்த அரசு கட்சியில் வந்து மேடை போட்டு பேசலாம், பேச்சாளர் ஆகலாம். அப்படி ஏதாவது நாம் தமிழ் கட்சி மீது குற்றச்சாட்டு இருக்கா? 200 வழக்கு 2 சீமான் மீது ஒரு ஊழல் வழக்கு கிடையாது. வெளிநாட்டிலேருந்து காரை இறக்குமதி பண்ணதோ, இல்லை வருமானத்தை மறைத்ததோ, இல்லை படத்துக்கு வாங்கின சம்பளத்தை
மறைத்ததாகவோ இல்லை வருமான வரியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து ரியல் ஹீரோ பார்த்தா ரியல் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் சீமான் மீது வழக்கம் இல்லை. அவதூறு வழக்கு, பொய் வழக்கு, பெரியாரை ஈவராவை பேசுனது, கலைஞரை பேசியது, அந்த மாதிரி வழக்கு தான் இருக்க ஒழிய அண்ணன் சீமான் மீது வேறு தனிப்பட்ட வழக்கெல்லாம் ஒதுக்க கிடையாது. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் மக்களிடத்தில் கையேந்தி மக்களிடத்தில் நிதியை பெற்று வாங்கிச்சு. நாம் தமிழ் கட்சி திறநிதி வாங்கி கோடி கோடியாக சேர்த்துக்குன்னா நீ வருமான ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை உங்கள் கையில் தான் இருக்குது. வருமான வரித்துறை சொல்லு, அமலாக்கத்துறை சொல்லு, வர சொல்லு. இது மேடை போட்டு நாம் தமிழ் கட்சியை ஒருமையில் பேசுவதும் இது குரங்கு கூட்டம் அப்படின்னு சொல்லி. எது குரங்கு கூட்டம்? நாம் தமிழ் கட்சி காவல்துறை கையை பார்த்தா பாஞ்சு போய் கடிக்கலையே. குரங்கு என்ன பண்ணும்? நீங்கள் பிஸ்கட் கொடுத்தா கூட உங்கள் கை வந்து கடிக்க வரும். போராட்டங்கிற பேரில் காவல்துறை கையை பிடிச்சி அடிக்கிறதும், கூட்டத்துக்கு போனதில் ஏர்போர்ட்டில் போய் தொங்குறதும், என்டிடிவி ரிப்போர்ட்டருக்கு அடுத்த துண்டு தூக்கி போட்டு இழுத்துட்டு போகிறதும் யார் பண்ணும்? அதுதான் குரங்கு கூட்டம் பண்ணும். மரத்துக்கு தாவி கரூரில் மரத்துலேருந்து கீழே விழுந்து ஒரு குழந்தை சாவருக்கு காரணமாக நாம் தமிழ் இருந்துச்சா, இந்த கூட்டம் இருந்துச்சா? அதுதான் குரங்கு கூட்டம், அதுதான் அணில் கூட்டம். இது குரங்கு கூட்டம் இல்லை, இது புலி கூட்டம். ஈழத்தில் கீழே விழுந்த கொடியை பிடிச்சி தூக்கி நிற்கிற புலி கூட்டம். நீங்கள் வந்து அரசியல் மேடைகளில் பேசணும்னா என்னன்னாலும் பேசலாம், வாயிருக்குன்னு பேசலாம். அதுக்காக ஒரு கட்சியின் மீது இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் அவதூறு. நாம் தாவேக்காவின் எழுப்புவது கேள்வி, விமர்சனமே இல்லை, கேள்வி தான். டே ஒன்லேருந்து தாவேக்காவோட கொள்கை என்னன்னு ஆரம்பித்தோம். கரூருக்கு ஏன் லேட்டாக போனீங்கன்னு ஆரம்பித்தோம். இப்போது தாவேக்கா ஆட்சியில் 2 மாதத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை கேள்விகளாக விஜயை நோக்கி எழுப்புகிறோம். எல்லா இடத்துக்கும் போனீங்கிற தென்காசி மாவட்டம் 5ஆம் கட்டில் 60,000 மூட்டை எரிஞ்சு போச்சு, உங்கள் அமைச்சர் ஏன் போகலை? இது விமர்சனமா, அவதூறா, கேள்வியா? சொல்லுங்க. இது கேள்விதான். கேள்வி. இப்போ நீங்கள் வந்து தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டாவனையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பழனி கோவிலில் 100 கோடி ரூபாய் நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து ஒரு பொது சொத்துக்கு, அதாவது பொது சொத்துனா ஒரு தனிப்பட்ட ஒரு அறக்கட்டளை சொத்தை ஏமாத்த பார்த்துருக்கான் ஒருத்தன், கோவில் தொடர்புடைய ஒரு சொத்தை ஏமாத்த பார்த்துருக்கான் ஒருத்தன், அவனை ஏன் கைது பண்ணவில்லை என்று கேட்பது. அந்த பத்திரப்பதிவு துறையிலுடைய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஏன் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலை? 2023 ஒரு முறைகேடு கான்ட்ராக்ட் போடுவதில் ரோடே போடாமல் ரோடு போட்ட மாதிரி கணக்காட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு இன்ஜினியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். அதனால் அது ஏவாவேலுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஏவாவேலு மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி வழக்கு பதிவு செய்கிற நீங்கள், ஒரு இன்ஜினியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு ஏவாவேலு தான் பொறுப்பு என்றால், இங்கே சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு, அப்போ லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அவரை ஏன் நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தலன்னு கேட்குறது கேள்வியா, விமர்சனமா, அவதூறா? கேள்வி. இந்தியா முழுக்க நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடக்கும்போது நீங்கள் நீட் ஒழிப்பு பேசிட்டு, தங்கை அனிதா பற்றி பேசிட்டு, தேர்தல் பிரச்சாரத்தை நீட்டை பற்றி பேசிட்டு, இப்போ ராகுல் காந்தியை அடித்த பிறகு, ராகுல் காந்தி அடித்து 16 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் கண்டிப்பீங்கன்னா, நீங்கள் உண்மையிலே நீட்டை முளமாற எதிர்க்கிறீங்களா, இல்லை ஒன்றிய அரசை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பேர் கேள்வியா, அவதூறா, விமர்சனமா? கேள்வி. உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் சில இடங்களில் சில அமைச்சர்கள் கை நீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்று பல்வேறு ஊடகங்கள், குறிப்பாக ஜூனியர், இதே ஜூவி, இதே ஆவி, பல்வேறு ஊடகங்களில் செய்தி வெளிவருத. அந்த அமைச்சர்களை ஏன் உடனடியாக தூக்கலை? ஜெயலலிதா பாணியில் அரசியல் பண்ணன்னு சொல்கிறீங்க. உங்களை பற்றி பேசினா மார்க்கண்டேயன் கைது, உங்களை பற்றி பேசினால் அனிதா கைது, இப்போ வந்து பேசுகிற அத்தனை பேரையும் கைது பண்ணுன்னு சொல்கிறீங்களே. அதுபோல் உங்கள் அமைச்சர்களை உடனடியாக அந்த பொறுப்புலேருந்து நீக்க ஏன் நீங்கள் செய்யலை அப்படின்னு கேட்பது அவதூறா, கேள்வியா, விமர்சனமா? கேள்வி. ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளையே பேசுகிறீங்க. திருச்சியில் பாலக்கரையில் அந்த மரக்கடை கூட்டம் போட்டு முதல் கூட்டத்திலேயே, திருச்சி வந்த முதல் கூட்டத்திலேயே காவிரி யாரை பட்டா போட்டு விற்கிறாங்க, ஆத்து மண்ணில் அள்ளி விற்கிறாங்கன்னு பேசுறீங்களே. இப்போ நீங்கள் அதிகாரத்தை வந்து உங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் 12 குவாரிகளை 600 கிலோமீட்டரில் அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்காருங்கிற செய்தி வருது. அது குவாரிகளும் தனியார் கொடுக்கப்படுற செய்தி வருது. இதுதான் உங்களுடைய மணல் கொள்ளை எதிர்ப்பா என்று கேட்பது அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. 67 கல்குவாரிகளை மூடியதாக உங்களுடைய அமைச்சர் டி.கே. பிரபு அறிவித்தார். ஆனால் அந்த 67 குவாரிகளை இன்னும் பல குவாரிகள், நான் சொன்னது போல சொக்கநாதம்பட்டி குவாரி உட்பட பல்வேறு குவாரிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அப்போது நீங்கள் முழுமையாக ஆய்வு பண்ணி மூடினாரா, இல்லை வெறும் ட்ரோனில் படமெடுக்க மூடினாரா என்று கேட்பது கேள்வியா, அவதூறா, விமர்சனமா? கேள்வி. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு திமுக செய்த தவறை செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க. திமுக ஆட்சியில் இருந்த அந்த
கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய சுரங்கத்திற்கு மீண்டும் ஒரு ஆண்டு காலம் நீட்டிப்பு கொடுத்து அந்த சுரங்கத்தின் மூலமாக கனிம வளம் எடுப்பதற்கு அனுமதி தமிழக அரசால் கொடுக்கப்பட்டிருக்க. இதுதான் உங்களுடைய கனிம வள பாதுகாப்பா என்று கேட்பது கேள்வியா, விமர்சனமா, அவதூறா? கேள்வி. கத்தி படத்தில் தனியார் முதலாளிகளுக்கு தன்னூத்துங்கிற கிராமமே படியாயிருச்சு, உசிரியா போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க, தண்ணியை வித்துறாதீங்க அப்படின்னு நீங்கள் பஞ்சு பேசிட்டு நிஜத்தில் சூயஸ் என்கிற இந்த பிரான்ஸை சார்ந்த நிறுவனத்திற்கு சேலத்துக்கு 25 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு 1100 கோடி ரூபா ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களே. அதிமுக பண்ணிச்சுன்னா அதிமுக பண்ணது நீங்களும் பண்ணுவீங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்பது அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. எனக்கு விவசாயம் தான் தெரியாது, ஆனால் விவசாயிகளுடைய வழி தெரியும் என்று தஞ்சாவூர் மேடையில் பேசுகிறாரு. விவசாயிகளுடைய வழி தெரியும் என்று சொல்லி நான் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு மேலே கடன் வாங்கிய அனைத்து விவசாயிகளுக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலேனா 10 ஏக்கர் வந்துடுது, 20 ஏக்கர் வந்துடுது, 100 ஏக்கர் வந்துடுது, எல்லாமே வந்து எவ்வளோ வந்துடுது. ஸோ அதுக்கு கடன் வாங்க மேக்ஸிமம் விவசாய கடன் 3 லட்சம் தான் அதிகபட்சம் வாங்குறது. குறைஞ்ச வாங்குறது 55,000 70,000 வாங்குறாங்க, அவ்வளோதான் வாங்குறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு மேலே 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே முழுவதும் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய வாக்குறுதிக்கு மீறி 5 ஏக்கருக்கு கீழே 50,000 வாங்கியிருந்தால் முழுமையாக தள்ளுபடி, 1 லட்சம் வாங்கியிருந்தால் 50 விழுக்காடு தள்ளுபடி என்று அறிவிப்பது விவசாயிகளுடைய வாக்குறுதியை மீறுவது இல்லையா, அவங்க வயிற்றில் அடிக்கிற மாதிரி இல்லையா என்று நாம் கேட்பது விமர்சனமா, அவதூறா, கேள்வியா? கேள்வி. 40 ரூபா வாங்குறாங்க ஒரு மூட்டைக்கு, இதனால் 1000 கோடி ரூபா வந்து வருஷத்துக்கு போகுது, இதில் முதலமைச்சர் வீட்டு வரைக்கும் போகுது, முன்னாள் முதலமைச்சர் வீட்டு வரைக்கும் போகுதுன்னு சொல்லி திருவாரூரில் பேசுகிறார். ஒரு நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 40 ரூபா வரைக்கும் அந்த நெல் அந்த மூட்டை அந்த கொள்முதல் நிலையங்களுக்குரிய ஊழியர்கள் வாங்குறாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ 76 ரூபா வாங்குறதா சொல்லி திருவாரூரில் அதே விவசாயி சொல்கிறாரு. இப்படி விவசாயம் பண்ணி சாகிறதுக்கு நாங்களும் எங்கேயாவது விஜய் கூட்டத்தில் போய் விழுந்து செத்தா எங்களுக்கு ஒரு அரசு வேலையும் 30 லட்ச ரூபா பணமும் கொடுப்பாங்களா என்று விவசாயி கேட்குறாரு. அதை எடுத்து பேசுவதற்கு பெயர் இப்படி விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறீங்களே. நீ அந்த ஆட்சியில் 40 ரூபா, உங்கள் ஆட்சியில் 76 ரூபா கேட்குறாங்களே, ஏற்றுறதுக்கு 1.5 கிலோ இறக்கிறதுக்கு 1.5 கிலோ வாங்கிக்கிறாங்களே. அப்புறம் விவசாயிக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமாக ஒரு விவசாயினுடைய ஒரு 50 மூட்டை கொண்டு வந்தால் 1,30,000 வரைக்கும் அவருக்கு போகுதுன்னு சொல்கிறாங்களே. இதை எப்படி தடுப்பீங்க என்று கேட்பது அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. டெல்டா உட்பட டெல்டா மாவட்டங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய விவசாய தேவையை பூர்த்தி செய்கிற கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 20 மாவட்டத்தினுடைய சென்னை உள்பட இந்த வட மாவட்டங்கள், மதுரை ராமநாதபுரம் உள்ள மாவட்டங்கள், பெரம்பலூர் அரியலூர் உள்ள மாவட்டங்கள், காவிரி பாய்கிற மாவட்டம் கூட 20 மாவட்டத்துடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற காவிரி நீருக்கான உரிமையை பெறுவதில் இன்னைக்கு வரைக்கும் தண்ணி எங்ககிட்ட கேட்கலன்னு சொல்லி கர்நாடக அரசு சொல்லுத, மேகதாதுல அணைக்கட்டியே தீர்வும் நிற்குத. அந்த அணைக்கு எதிராக நீங்கள் வந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்காமல், இல்லை ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாமல் நடுவண் மன்றம் அமைத்து நாடகம் ஆடுறேன்னு சொல்கிறீங்களே என்று கேட்பது அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. அதே போல் கடிதமாக எழுதிட்டு இருக்காங்க மீனவர் பிரச்சனைக்கு அப்படின்னு கடந்த ஆட்சி சொன்னீங்க. மானியத்தேனை பொன்மானின்னு கடிதம் எழுதுறாங்கன்னு. நீங்களும் மீனவர் பிரச்சனைக்கு வந்து மோடியை நோக்கி கடிதம் அனுப்புறீங்களே. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அங்கே தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பேசுனீங்க, தேர்தலுக்கு பின்னாடி ஒன்று செய்கிறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்புவதுக்கு பெயர் அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. அஜித்குமார் மானாமதுரில் வந்து காவல் நிலைய படுகொலையில் இறந்து போன பொழுது சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீச் கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் 22 பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் அழைச்சிட்டு வந்து மேடையில் நிப்பாட்டி லாக்அப் டெத்துக்கு எதிராக பதாகைகளை பிடித்து இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன், இந்த விஜய் வருவேன், தலைமைச் செயலத்துக்கே வருவேன்னு சொன்னீங்களே. இப்போ தலைமைச் செயலத்துக்கு உள்ளேயே நீங்கள் போயிட்டீங்களே. உங்கள் ஆட்சியில் லாக்அப் டெத்து கன்னியாகுமரியில் நடந்திருக்குத, சபரிவர்மன் கொலை செய்யப்பட்டிருக்காரு, அதுக்கே நீங்கள் ஒரு வார்த்தை கூட ட்வீட் போடலை, கண்டனம் தெரிவிக்கலை. அப்போ உங்களுடைய லாக்அப் பண்ணத்துக்கு எதிரான உங்கள் பேச்சு என்பது வெறும் வாக்கரசியலுக்கான நாடகமா என்று கேட்பதற்கு பெயர் அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. அவங்க தீய சக்தி, இவங்க ஊழல் சக்தி. இந்த 2 சக்திக்கு மாற்றாக நான் தான் தூய்மையான சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னாரு. அப்போ திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பிறகு யாரை தீய சக்தி யாரை ஊழல் சக்தின்னு சொன்னாரோ அந்த ஊழல் சக்தியில் பல ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்ட குட்கா புகாரில் மாட்டிய சிபிஐ
வருமான வரித்துறை அமலாக்கத்துறையின் பார்வையில் எந்நேரமும் அமர்ந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்களை உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்களே, நீங்கள் எப்படி தூய சக்தி? அதிமுகவில் தப்பு பண்ண எல்லாரும் உங்கள் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நல்லவங்களாக மாறுவாங்கன்னா பனையூரில் எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிக்கிங்களா அண்ணா அப்படின்னு கேட்குறது அவதூறா, கேள்வியா, விமர்சனமா? கேள்வி. குதிரை பேரம்லாம் எனக்கு என்னன்னே தெரியாதுன்றீங்க. வைகோ அவர்கள் வந்து தேர்தலில் நீங்கள் வந்து 2 பேரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், எந்த இடத்துல பிரச்சாரம் செய்யணுமோ நாங்கள் வந்து பேசுகிறேன்னு நீங்கள் சொன்னதாக வைகோ சொல்கிறாரு. விஜயபாஸ்கர் வந்து ஆதவர்ஜனை அழைச்சி தான் நான் வந்தேன், அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் குதிரை பேரமா இல்லையா என்று கேட்டால் அதுக்கு பேர் அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். படத்தில் குட் டச், பேட் டச் அப்படின்னு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக பேசுகிறீங்க. ஜனநாயகம் படத்தில் அந்த காட்சி இருக்குது. ஏன்னா கேசரியில் இருந்துச்சு, பகவந்த் கேசரியில். நாளைக்கு அந்த படம் வந்து பிறகு காட்சி கூட பிரபலமாக பேசப்பட வாய்ப்பு இருக்குது, பெண்களுக்கு ஆதரவாக விஜய் அண்ணாவுடைய காட்சின்னு சொல்லி. படத்தில் பேசுகிற நீங்கள் நிஜத்தில் உங்கள் கட்சியை சேர்ந்த ஆலந்தூர் வேம்புலி ஒரு பெண் மீது பாஞ்சிருக்கிறான். சேலத்தில் 50 பெண்கள்கிட்ட மணிகண்டங்கிற ஒருத்தன் வந்து மணி அடிச்சிருக்கிறான். தமிழ்நாடு முழுக்க இப்படி உங்கள் கட்சியை சார்ந்த பல பேருக்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்தில் கட்சியை சார்ந்த 2 பேர் மாட்டிக்கா. அந்த பாதிப்பை உருவாக்கினவனுக்கு ஆதரவாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராகவும் உங்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ சரவணன், அன்னை சரவணன், சமூக ஆர்வலர், லாட்டரி விற்பனையாளர், அவர் போய் களத்தில் நின்றுருக்காரு. அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் கட்சியவே கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் கட்சியிலேருந்தே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு அளிக்க முடியாது, நீங்கள் மற்றவங்களை எப்படி பாதுகாப்பீங்க? முதல்ல அவங்கள கட்டுப்படுத்துங்க, அவங்கள நெறிப்படுத்துங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிற பேரில் வல்கர் வாரியர்ஸாக மாறி ஒட்டுமொத்தமாக எதிர்கேள்வி கேட்கக்கூடிய எல்லாருடைய குடும்பத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறாங்களே. குறிப்பாக வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட எல்லா கட்சியின் தலைவர்களையும் அந்த கட்சி பொறுப்பாளர்களையும் தனிப்பட்ட முறையில் பொய்யான கதைகளை பரப்பி மீம்ஸை கிரியேட் பண்ணி இழிவுபடுத்துவது போல சமூகத்தில் பேசுகிறாங்க. உங்களை பற்றி பேசினா வழக்கு, மற்றவதை பற்றி பேசினா என்னது? அப்போ இதுக்கு பேர் என்ன என்று பேசுவது அவதூறா, விமர்சனமா, கேள்வியா? கேள்வி. சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வச்சுருப்பேன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு போதைப்பொருள் விற்கப்படுது, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படுது. நீங்கள் வந்து 60 நாள், நீங்கள் 6 மாதம் வரைக்கும் உங்கள் கட்சி ஆட்சியை கற்றுக்கலாம், கவர்னன்ஸை கற்றுக்கலாம். ஆனால் அந்த 6 மாதத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் வந்து அதிகரித்திருக்கிறத இந்த 2 மாதத்துலேயே. இதை எப்போ கட்டுப்படுத்த போகிறீங்க? இது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு பேசுவது அவதூறா, விமர்சனமாக, கேள்வியா? கேள்விதான். கேள்விகள் தான் எழுப்பிட்டு இருக்கோம், இன்னும் விமர்சனமே வைக்கலை. விமர்சனம் வைக்கணும் ஆரம்பித்தா அதுக்கு ஒரு 6 மாதம் இருக்குது. 6 மாதம் கழிச்சு தான் இந்த ஆட்சியின் மீது விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கணும். 6 மாதம் வரைக்கும் கேள்வி தான் எழுப்பிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எழுப்பினீங்க, எல்லா காலநிலையும் எடுங்க, எல்லா காலநிலையும் கேள்வி தான் இருக்கும். இதில் பொய் சொல்லிட்டாருங்க இவர் அப்படின்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று. இது பொய்யுங்க, முழுக்க ஆதாரத்தோட எவிடன்ஸோடு தான் நான் பேசியிருக்கேன், ஆதாரம் இல்லாமல் பேசவே கிடையாது. ஆனால் தாவேகா தரப்பு ஆதாரம் இல்லாமல் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. எதிர்கேள்வி கேட்பவர்களை விமர்சனங்கிற பேரில் அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கு, சொல்லப்போனால் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இழிவுபடுத்தலை, தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுடைய குடும்பத்தையோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையவோ அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு நோண்டி நொங்கெடுத்து பேசுறதுக்கு பேர் தான் அவதூறு, அதுக்கு பேர் தான் விமர்சனம். அதெல்லாம் பண்ண கிடையாது. நம்ம வந்து இந்த ஆட்சி, இந்த கட்சி, தமிழ்நாட்டின் செயல்பாடு, அந்த நிலைப்பாடு, அதன் மீதான தாவேக்காவோட செயல்பாடு, இதைத்தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதனால் ஜூனியர் வீடனுக்கு வேணால் அப்படி ஒரு ஆசை இருக்கலாம், வழக்கு போடணும். ஆமாம், அதாவது இன்னொன்று வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு 14 வழக்கு, இன்னொரு கூட ஒரு 15, அவ்வளோதான். இது என்ன இருக்குது? ஏறுனா ஜெயிலு, இறங்குனா ரயில்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியலிருந்து சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,